അണ്ണാമല യൂണിവേഴ്സിറ്റിക്കെതിരായി 2022 മാർച്ചിൽ UGC പബ്ലിക് നോട്ടീസ് ഇറക്കുകയുണ്ടായി. അതേ തുടർന്ന് തമിഴ്നാട്ടിലെ വിദ്യാർത്ഥികൾ നടത്തിയ പ്രസ് മീറ്റാണ് നിങ്ങൾ ഇപ്പോൾ വീഡിയോയിൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. இப்போ எதற்காக நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை செயலாளர் தமிழ்நாடு சட்டம் 1929 அண்ணாமலை பல்கலைக்கழக சட்டம் 1928 படி திறக்கப்பட்டதுதான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு. இந்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி விச் இஸ் ஓப்பன் இன் இந்தியா. இந்த பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2014 வரைக்குமே தான் UGC அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதோடைய அப்ரூவல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காக இருக்கு. 2015க்கு அப்புறம் இதுக்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் UGC அப்ரூவல் இல்லாமல் இருக்கிறதால 2015லிருந்து 2021-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 2,26,247 மாணவர்கள் படிச்சுட்டாங்க இந்த யூனிவர்சிட்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் இந்த நடப்பாண்டில் மட்டும் 73,256 மாணவர்கள் UG, 8,067 மாணவர்கள் PG படிக்கிறாங்க, 998 மாணவர்கள் டாக்டரேட் படிக்கிறாங்க. கடந்த மார்ச் 25, 2022 பார்த்தீங்கன்னா UGCலேருந்து ஒரு சர்க்குலர் வெளியாக இருக்கு. இதுதான் அந்த சர்க்குலர். இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 2020 பார்த்தீங்கன்னா UGC 2014 முடியுது. 2015 இப்ப நடப்பாண்டு வரைக்கும் UGC இல்லாமல் செயல்படுவதால் therefore their degree will be considered as invalid. அவங்களுடைய டிகிரி இன்வாலிடா கன்சிடர் பண்ணணும். and the students the யூனிவர்சிட்டி should be solely responsible for the career of the students. அந்த யூனிவர்சிட்டி தான் அந்த படிச்ச மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கு அந்த கேரியருக்கு நீங்க தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் therefore the general public the stakeholders are advised not to do any education program in this university. இந்த யூனிவர்சிட்டியில எந்த எஜுகேஷன் ப்ரோக்ராமும் கலந்து கொள்ள வேண்டாம். யூனிவர்சிட்டியில அப்ரூவல் வந்திருக்கு. ஆனா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் அந்த லெட்டர். அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் கூடிய சீக்கிரம் இஷ்யூ ரிசால்வ் பண்ணுவோம்ட்டு இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பிஜிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த கல்லூரியில் UG படித்த மாணவன் பிஜிக்கு அப்ளை பண்ண முடியல. மேலே பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு பாருங்க. அவருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ்னு கேட்டாலே ஒரு ஆப்ஷன் கேட்டது. நீங்கள் 2015க்கு முன்னாடி சேர்ந்தவரா பின்னாடி சேர்ந்தவரான்னு 2015க்கு பின்னாடினோடனே யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்து. ஸோ இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கிறதுக்காக UG படித்த மாணவர்கள் 1,16,792 மாணவர்கள் UG படிச்சுட்டு பிஜி அப்ளை பண்ண முடியாமையும் வேலைக்கு போக முடியாமல் இருக்காங்க. பிஜி படித்த 56,479 மாணவர்கள் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் டாக்டரேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு வேலைக்கு சேர முடியாமல் இருக்காங்க. ஸோ மரியாதை நிமித்தமாக நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களிடம் வைக்கிற கோரிக்கை என்னன்னா இந்த மாணவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்துக்கு UGC அப்ரூவல் தரக்கோரி UGCயை வலியுறுத்துமாறும் 2015லிருந்து 21 வரைக்கும் படித்த மாணவர்களுடைய டிகிரி வேலிட் செல்லுபடி ஆகும்னு அறிவிப்பு விடுவாரு. அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாகவும் அண்ணாமலை பல்கலைக்கழக சார்பாகவும் அந்த மாணவர்கள் சார்பாகவும் கோரிக்கை வைக்கவும் நன்றி. வணக்கம்.